சூசை ஜெருசலேம் வரை மாமரியுடன் வந்து ஒரு வயதானவரை அழைத்து வருகிறார். மரியா, இவர் அவ்வழியேதான் போகிறார். அவருடன் செல்லுங்கள். நீங்கள் தனியாக போகவில்லை என்பதுதான் எனக்கு சமாதானம். நல்லா சத்தமாக அடிக்க வேண்டும். அவர்கள் வயசானவர்கள் அல்லவா? என்ன பெண் இவ்வளவு மென்மையாக இருந்தால் எப்படி அம்மா? மாமரியை கண்டதும் எலிசபெத் தன்னால் முடியும் மட்டும் விரைந்து வருகின்றார்கள். மாமரி இதை எதிர்பார்க்கவில்லை. தன் மனதில் இருப்பதை யாரிடமும் சொல்லி மகிழ முடியாத நிலையில் நித்திய பிதா ஓர் இன்ப அதிர்ச்சி அளித்தார். கடவுள் வடிவிலே விளங்கியும் கடவுள் கிணையாய் இருக்க ஒரு கணமேதும் அவரே நினைத்ததே இல்லை. எல்லா பெண்களுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய உதரத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேறுவகையால் துள்ளிற்று. மனிதன் சாத்தியமாகாது என்ற நினைப்பை கடவுளால் கூடும் என நீர் விசுவசித்ததால் நீர் பேறு பெற்றவர். மாமரியின் கண்கள் ஒளிர்ந்து அழுகை வருகிறது. கண்களை உயர்த்தி மேலே எழுப்பி மகிழ்வோடு சொல்கின்றார்கள், பிதாவே, உம்மீது நம்பிக்கை வைத்தவர்களை நீர் மறப்பதில்லை. என் ஆன்மா ஆண்டவரை வாழ்த்துகிறது என்று பாடலை பாடுகின்றா. மாமரி இனிமையாக பாடக்கூடியவர்கள். நெருங்கி பழக பழக புரியாத புதிராக இருப்பவர் இறைவன். இதயம் இடம்பெறாத வார்த்தைகளை விட வார்த்தை இடம்பெறாத இதயத்தை விரும்புபவர் இறைவன். ஒருபோதும் தன் வார்த்தையில் தவறாத ஆண்டவரில் நாம் கொள்ளும் விசுவாசமே நம்மை உற்சாகப்படுத்தும்.